பல நாட்கள்ல காலையில வெயில் தான் நம்மளை எழுப்புது. ஆனா அவங்க அதிகாலை 4 மணிக்கே நம்மளை சுத்தி உழைக்க தொடங்கிடுறாங்க. நம்மளோட தெருக்களையும் நாம பயன்படுத்தும் கழிவுகளையும் குப்பைகளையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வாழ தகுதியான நகரமா அவங்க தான் மாத்துறாங்க. பண்டிகை நேரம், விடுமுறை நேரம், புயல், மழைன்னு எதுவா இருந்தாலும் அவங்க எதுக்காகவும் நிக்க மாட்டாங்க. அவங்க நம்ம தூய்மை பணியாளர்கள். நமக்காக, நம்ம குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்காக பல கஷ்டங்களை தாண்டியும் உழைக்கும் அந்த மக்கள் கடந்த 5 நாட்களா தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பணி நிரந்தர வேலை பாதுகாப்பு உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்க வேலை எங்களுக்கு கூட நான் எங்களை பர்மிட் பண்ண தேவையில்ல, எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க, நாங்க கஷ்டப்படுறோம், நாங்க வந்தா போயிடல, அங்க இங்க குப்பை சேரு பூவு அதுல இதுல வாடணும், எங்க பாவத்தை எடுத்து கொட்டிக்கிறீங்க. நியாயமா? நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் மட்டும் வாழணுமா? எங்க குடும்பம் அழிஞ்சு போடணுமா? தூய்மை பணியாளர்களோட வேலையை நிரந்தரமாக்குவோம், ஊதியத்தை உயர்த்தி தருவோம், பணி பாதுகாப்புகளை நாங்க பண்ணி தருவோம்னு தேர்தல் வாக்குறுதியும் வாய்மொழி உத்தரவும் தான் தந்தாரு முதல்வர் ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, எதுவும் நடக்கல. சொல்லாததையும் செய்யும் அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தொழிலாளர்களின் ஒரே கேள்வி சொன்னதை ஏன் செய்யலங்கிறது தான். வந்தவனே எங்களுக்கு ஆர்டர் போறேன்னு சொன்னாரு, இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வரல. இந்த ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துக்கிறோம், இது வரைக்கும் எங்களுக்கு என்னன்னு கேட்கல. இதே அவர் வரணும், நாங்க சுண்ணாம்பு போட தேவை, எம்எல்ஏ வர பெருக்கு சுண்ணாம்பு போனோம், மேயர் வராரு பெருக்கு சுண்ணாம்பு போனோம், இவர் புள்ள வராரு பெருக்கு சுண்ணாம்பு போனோம், வேற லொட்டு லொசு வர மாதிரி அவனுக்கும் பெருக்கி நாங்க சுண்ணாம்பு போனோம். என்ன இவனு வரனா ஓடி ஓடி துணி போட்டு தோடிக்கணும். இந்த நேரம் எங்களை வந்து பார்க்கல, வெயில உட்கார வச்சுக்கிறாங்க, அடுத்த உட்கார வச்சுக்கிறாங்க. எப்படி பாக்கலாம்? போட்டு கேட்கப்பா அப்படி சொல்லியாப்பா, நான் வந்தவனே உங்களுக்கு முதல் வந்தவனே உங்களுக்கு நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னாரு. எல்லோருக்கும் எல்லாம்னு அதுல இவங்களுக்கு மட்டும் இடம் இல்லையா? ஆளும் அரசோட பார்வை 5 நாளா டென்ட் போட்டு அங்கேயே குடியிருந்து போராடும் மக்களோட கோரிக்கை முதல்வர் பார்வைக்கே படவில்லையா? மன்னரோட மனநிலையில இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு மக்கள் வழி எப்படி புரியும்? எங்களுக்கு பிள்ளைங்க நாங்க கஷ்டப்படுறேன், எங்க பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும், எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க, உங்க காலை கையாளச்சு கேட்கிறேன், எங்களுக்கு ஒரு பண்ணுங்க. 5 நாட்கள் 5 இரவுகள் தொடரும் எளிய மக்களின் போராட்டத்தை ஒரு அதிகாரி கூட எட்டி பார்க்கல. எவ்வளவு கீழே நினைச்சா இந்த அரசாங்கம் இவ்வளவு அமைதியா இருக்கும்? வேலை இல்லாத இப்படி உட்கார வச்சுக்கிறீங்களே, இந்த கட்டாந்தறியில யார் உட்காருவாங்க? 4 நாளா நாங்க போராட்டம் பண்ணிக்கிறோம், ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்காதக்கிறீங்க. ஓட்டு கேட்க வரீங்க, எல்லாத்துக்குமே வரீங்க, எங்களை இந்த மாதிரி நடுத்தரில் உட்கார வைக்கிறதுக்கா? இதனால எவ்வளோ பொம்பளைங்களுக்கு எவ்வளோ அவஸ்தை தெரியுமா? என்னென்ன நோய் வருமோன்னு யாருக்கு தெரியும்? வந்து கூட நீங்கள் எட்டி பார்க்க மாட்டீங்க, என்ன பதிலும் கூட கேட்க மாட்டேன்றீங்க. இது நியாயமா? தன்னை மக்களின் முதல்வர்னு சொல்லிக்கிட்ட முதல்வர் ஸ்டாலின் ஆழ்ந்த மௌனத்துல இருக்காரு. அவரை எழுப்புறதுக்கு தூய்மை பணியாளர்களின் குரல்கள் மட்டும் போதாது, நம்மளோட குரலும் சேரணும். நாம நல்லா இருக்கணும்னு எல்லா கடினமான சூழ்நிலையிலையும் உயிரை பணையம் வச்சு உழைச்ச அவங்களோட கோரிக்கைகள் நம்மளோடது. அந்த உணர்வுல தான் அவங்களோட ஆரம்பத்துல இருந்து களத்திலே நிக்குது தமிழக வெற்றி கழகம். எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லாத ஒடுக்கப்பட்ட மக்கள் தானேன்னு ஓரங்கட்ட பார்த்த ஆளும் மன்னர்களுக்கு பேரிடியா இறங்கி இருக்கிறாரு தலைவர் விஜய். அவரோட வலிமையான எதிர்குரல் தாவேகவினர் மூலமா தூய்மை பணியாளர்களின் போராட்டத்துக்கு வலு சேர்த்திருக்கு. தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இப்பவும் நிக்குது, எப்பவும் நிக்கும்.